வணக்கம் வணக்கம். இதுதான் நம்மளுடைய மெந்தக்காப் ஸ்ரீ மகா கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயத்துடைய திருவிழா இப்போது இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு 23ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை அன்று இன்றைக்கி சிறப்பாக திருவிழா நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. திருவிழா கோலம் இப்போது பூஜை சிறப்பாக நடைபெற்று இப்போது கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. இங்கே இந்த மண்டபத்தில் நிறைய மக்கள் திரளாக வந்திருக்கின்றார்கள் பூஜையை காண்பதற்கு. அதே நேரத்தில் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அருமையான ஒரு ஆலயம் இந்த பஹாங் மாநிலத்தில், இந்த மலேசியா நகரில் கூட சொல்லலாம். மலேசியா பஹாங் மாநிலத்தில் மெந்தக்காப் பட்டணத்தில் ஒரு அருமையான ஒரு ஆலயம், எல்லோரும் வரக்கூடிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்கு திரளாக மக்கள் வந்திருக்கின்றார்கள் எல்லா இடத்திலும் இருந்து. மெந்தக்காப் ஸ்ரீ மகா கல்லுக்கோரி காளியம்மனுடைய ஆலயத்துடைய திருவிழா என்றால் எங்கிருந்தாலும் மக்கள் வந்து விடுவார்கள். அதுவும் இன்றைக்கு வண்ண விளக்குகள் சற்று அதிகமாகவே இருக்கின்றன. எப்போதுமே இந்த ஆலயம் வண்ண விளக்குக்கு பேர் போன ஒரு இடம் இருந்த போதிலும் இந்த வருடம் வண்ண விளக்குகளை குவித்திருக்கின்றார்கள். எது அப்படி இருப்பினும் அம்பாளுடைய தரிசனம் உங்கள் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும். நீங்கள் சிறந்த பக்தராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் குடும்பத்துக்கு அருமையான ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். தாய்க்கு அருமையான பிள்ளை. இந்த ரீதியில் வாருங்கள் நண்பர்களே, நாம் நம்மளுடைய கலாச்சாரத்தை பேணும். அதே நேரத்தில் நாம் நம்மளுடைய இந்தியர்களுடைய நட்பையும் நாம் காப்பாற்ற வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அதை பேசி தீர்க்க வேண்டும். அந்த நிலைக்கு வர வேண்டும். அதுதான் இறைவனோட திருவிழா. திருவிழா நமக்கு இறைவன் என்ன காட்டுகிறான் என்றால் ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்று. இன்னைக்கு பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருந்து மக்கள் திரளாக வந்திருக்கின்றார்கள். அந்த ஒத்துமை இந்த இந்தியர்களிடையே தெரிகின்றது. இந்த ஒத்துமை என்னைக்கும் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு திருவிழாவுடைய பிரதிபலிப்பு. நாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்க வேண்டும். அதே நேரத்தில் வேலையிடத்தில் பிரச்சனைகள் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருந்த போதிலும் நாம் அமைதியாக இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இறைவனடி நாம் சேர வேண்டும். இறைவனை நாம் அவனை பார்க்க வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அந்த ரீதியில் வாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆலயத்துக்கு செல்லுங்கள். அங்கே அமருங்கள், உட்காருங்கள், விழுந்து கும்பிட்டு அங்கே இருக்கின்ற முருகன், விநாயகர், அம்பாள் யாராக இருந்தாலும் அதை வணங்குங்கள். இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே. ட்ரிவேல் முருகன் கரோகரா, ஜெய் ஆதிபராசக்தி. அனுமான், எஸ், இது அனுமானுடைய மண்டபம், அனுமானுடைய கோவில். அடுத்த வீடியோ நாளைக்கு பகலில் எடுத்து நாம் போடுவோம். நம்முடைய வீடியோகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நம்முடைய சேனலில் நிறைய வீடியோ இருக்கின்றது இந்த ஆலயத்தை பற்றி, இந்த குளத்தை பற்றி, இந்த குளத்தை சுற்றி வருகின்ற காட்சியெல்லாம் நிறையா இருக்கின்றது. கடந்த வருடங்களில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருமையான வீடியோக்களை நாம் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். பல ஆலயத்துடைய நிகழ்ச்சியெல்லாம் நம்ம போட்டுக்கொண்டு இருக்கின்றோம் அன்பர்களே. இது மெந்தக்காப் கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயம் மிகவும் ஒரு அருமையான ஒரு ஆலயம். வண்ண விளக்குகள் அருமையாக இருக்கின்றன. மெந்தக்காப் ஸ்ரீ மகா கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025. நாளைக்கு சனிக்கிழமை. நாளைக்கும் சிறப்பாக நிகழ்ச்சிகள், பூஜைகள் ஓடும். யாகசாலையில் யாகம் வளர்த்து சிறப்பாக பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கு பிரதோஷம், அதிலும் கலந்து கொள்ளுங்கள்.
இன்றைக்கி வந்து 23ஆம் தேதி மே மாதம் 2025. இன்றைக்கி ஒரு சிறந்த நாள். 28 வருடத்துக்கு முன்பாக அவனுடைய மகேந்திரன் மோகனதாஸ் அவர்கள் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை வந்து தொட்டார்கள். 28 வருடத்துக்கு முன்பு இதே தேதியில் 23/5/1997 அந்த வருடத்தை வந்து நாம் மறக்க